ஹாய் கைஸ், வெல்கம் பேக். 3.5ல தேர்ட் கொஸ்டின் பார்க்க போறோம். ஏது தனித்தனியா பார்க்கணும்னா அது ஒரு கொஸ்டின் பெருசா இருக்கு. ஓகேவா? போன சாப்டர் மாதிரி பெருசா இல்ல. ஸோ தனித்தனியா பார்க்குற மாதிரி வருது. அப்பதான் புரியும். இல்லாட்டி ரொம்ப லென்த்தியா வீடியோ போகுது. ஓகே, தேர்ட்ல என்ன சொல்றாங்க? டின்னு எஸ்என் சாலிடா இருக்கு. ஓகே, இந்த சைடு எஸ்என் 2+ அயான்ஸா மாறுது. இந்த சைடு ஹெச் பிளஸ் இருக்கு. இந்த சைடு என்ன இருக்கு? H2 மாறி இருக்கு. கரெக்டா? சோ இவன் எலக்ட்ரானை கொடுத்துட்டான். எலக்ட்ரானை கொடுத்துட்டதுனால பாசிட்டிவ் சார்ஜ் ஆயிருக்கான். எலக்ட்ரானை கொடுத்துட்டானா என்ன சொல்லியிருக்கோம்? ஆக்சிடேஷன் சொல்லியிருக்கோம். ஆக்சிடேஷன் நடந்தா அவன் எங்க போய் வைப்போம்? ஆனோட்ல வைப்போம்னு சொல்லியிருக்கோம். கரெக்டா? சோ அட் ஆனோட், ஆனோட்ல யார வைப்போம்? எஸ்என் இஸ் கிவிங் SN2+ பிளஸ் 2 எலக்ட்ரான்ஸ் கொடுக்குறான். அப்போ கேத்தோடு இன்னொருத்தவன் எவன் மீதி இருக்கானா அவன் கேத்தோட்ல இருக்க போறான். அவன் என்ன பண்ணுவான்? H பிளஸ் 2 எலக்ட்ரான் வருதுனால இங்க 2 போடணும். அப்போ பேலன்ஸ் இங்கே 2 போடணும். H2 பேலன்ஸ் ஆயிடுச்சு. plus 2 electrons giving H2. கிளியரா? அடுத்து E நாட் செல் கண்டுபிடிக்கணுமா? E நாட் செல் வந்து ஃபார்முலா E கேத்தோட் மைனஸ் E ஆனோட் சொல்லியிருந்தேனா? E கேத்தோட் மைனஸ் E ஆனோட். கேத்தோட் யாரு? ஹைட்ரஜன். ஹைட்ரஜனோட வேல்யூ என்னது? 0 மைனஸ் E ஆனோட் SN. டின்னோட வேல்யூ என்னது? டின்னோட வேல்யூ பாத்தீங்கன்னா எங்க இருக்கிறான்? டின்னு இங்க இருக்கானா? இங்க இருக்கான். minus 0.14 minus 0.14. so negative times negative it will become positive. so உங்களுக்கு positive 0.14 volt. இது யாரு? E நாட் செல். அதுக்கப்புறம் E செல் கண்டுபிடிக்கணும். E செல் ஃபார்முலா என்னது? E செல் is equal to E நாட் செல் minus 0.0591 divided by 2. சார் எதுக்கு சார் எல்லாத்தையும் 2 போட்டுட்டு இருக்கீங்கன்னா ரெண்டு எலக்ட்ரான் இன்வால்வ் ஆயிருக்கு, அதனால 2 போடுறேன். 3 எலக்ட்ரான்னா 3 போடுவேன். ஓகேவா? டிவைட் இன்டு லாக் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ப்ராடக்ட். ப்ராடக்ட்ல யார் இருக்கா? ப்ராடக்ட்ல எந்த SN2+ இருக்கான்? SN2+ டிவைடட் பை ரியாக்டன்ட். ரியாக்டன்ட்ல யார் இருக்கா? ஹைட்ரஜன். ஆனா H+, ஆனா அவங்க கான்சன்ட்ரேஷன் 2ல இருக்கு. ஸ்டாக்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் 2ல இருக்கு. ஆக்சுவலா பிடியோடது யூஸ் பண்ணியிருக்காங்க, பிளாட்டினம். ஸோ அது வேல்யூ ஒன்று தான், பட் ஃபார்முலா எழுதுறப்போ யூ கேன் ஆல்சோ ரைட் பி. அது தேவையில்ல, வேணாம் விட்டுங்க, கன்ஃபியூஸ் பண்ணலாம். இப்போ E நாட் செல் வந்து 0.14 வரும் மைனஸ் 0.0591 டிவைடட் பை 2 லாக் ஆஃப் SN கான்சன்ட்ரேஷன் எவ்வளவு சொல்லியிருக்காங்க? SN வந்து 0.050 டிவைடட் பை H பிளஸ் கான்சன்ட்ரேஷன் எவ்வளவு சொல்லியிருக்காங்க? 0.020 0.02 ஹோல் ஸ்கொயர். இப்போ இங்க சால்வ் பண்ணணும். என்ன ஆகும்? 0.15 மைனஸ் 0. இதை டிவைட் பண்ணீங்கன்னா 0.0296 லாக் ஆஃப் இதை டிவைட் பண்ணீங்கன்னா 0.050 டிவைட் பை 0.02 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா யூ பி கெட்டிங் ஆக்சுவலா 125 வரும். 125. ஸோ 0.14 மைனஸ் 0.0296. 125 எப்படி பிரிக்கிறது? லாக் ஆஃப் 125 5 கியூப்னு சொல்லலாம். லாக் 5 அப்போ 5 கியூப் தானே 125. கரெக்டா? அப்போ லாக் 125 you can make it as log of 5 cube, which can also be written as 3 log 5. log 10 வரைக்கும் தெரிஞ்சிருக்கணும். மோஸ்ட்லி கொடுத்துருவாங்க. சப்போஸ் கொடுக்காட்டி log 10 வரைக்கும் தெரிஞ்சிருக்கணும். இன்டூ 3 பண்ணீங்கன்னா ஸோ log 5 ஓட வேல்யூ என்னதுன்னா log 5 ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.6989 வருது. இன்டூ 3 பண்றீங்க. ஸோ யூ பி கெட்டிங் 2.097 0696 வரும். அதை சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா 2.0969 சப்ராக்ட் பண்ணீங்கன்னா யூ வில் பி கெட்டிங் 0.14 மைனஸ் 0.06 0.08 வோல்ட் இஸ் த ஆன்சர். கிளியரா? திருப்பி பாருங்க, ரொம்பலாம் டிஃபரன்ஸ் இருக்காது. ஓகே, கொஞ்சம் தான் டிஃபரன்ஸ் இருக்கு. கிளியரா? தேர்ட் இது பண்ணியாச்சு. ஃபோர்த் இதை நெக்ஸ்ட் வீடியோல பார்த்துடலாம். தேர்ட் தான் முடிச்சாச்சு. ஓகே, தேங்க்யூ கைஸ். சேனல் பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெஃபர் பண்ணுங்க. சரிங்களா? தேங்க்யூ.